தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். இனி பிரத்யேக செய்திகள் உங்கள் விரல் நுனிகள். இந்தியாவின் சமூக ஊடக தளம் அரட்டையில் தினமலர் சேனலை பின்தொடருங்கள். சர்வதேச அளவில் நிலவும் பொருளாதார சவால்களுக்கு மத்தியில் இந்திய பொருளாதாரம் தொடர்ந்து வலுவான வளர்ச்சி கண்டுள்ளது. 2025-26 நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.6% இருக்கும் என IMF எனப்படும் சர்வதேச நாணய நிதியம் கணித்துள்ளது. இது சீனாவை விட அதிகம். 2025ஆம் ஆண்டில் உலகளாவிய வளர்ச்சி 3.2%, அடுத்த ஆண்டில் 3.1% குறையும் என கணிக்கப்பட்டது. அதே நேரத்தில் உலகில் மிக வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக இந்தியா மாறியுள்ளது. இப்போது சீனாவின் பொருளாதார வளர்ச்சி 4.8%, ஸ்பெயின் 2.9%, பிரேசில் 2.4%, அமெரிக்கா 1.9%, கனடா 1.2%, ஜப்பான் 1.1% என்கிற அளவில் உள்ளது. இவற்றை ஒப்பிடும்போது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் அதிகம். உள்நாட்டு உற்பத்தி அதிகரிப்பு, குறிப்பாக விவசாய உற்பத்தி மற்றும் கிராமப்புற ஊதிய வளர்ச்சி எதிர்பார்த்ததை விட சிறப்பாக உள்ளன. ஏற்கனவே 2026ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் வளர்ச்சி 6.3% இருக்கும் என கடந்த ஜூன் மாதம் உலக வங்கி கணித்திருந்தது. கடந்த 2 வாரங்களுக்கு முன் அதுவே 6.5% வளர்ச்சி அடையும் என மீண்டும் ஒரு கணிப்பு வெளியிட்டது. இப்போது அதனை விஞ்சும் வகையில் சர்வதேச நாணய நிதியத்தின் கணிப்பு அமைந்துள்ளது. இதேபோல டெலாய்ட் இந்தியா நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் நடப்பாண்டுக்கான ஒட்டுமொத்த வளர்ச்சி 6.7 முதல் 6.9% இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. டெலாய்ட்டின் முந்தைய கணிப்பை விட இது 0.3% அதிகம். கொள்கை சீர்திருத்தங்கள் அதிகரித்து வருவதால் நடப்பாண்டில் வளர்ச்சி சிறப்பாக இருக்க வாய்ப்புள்ளது. அடுத்த ஆண்டிலும் இதேபோன்ற வளர்ச்சி தொடரவே அதிக வாய்ப்புள்ளதென கணிக்கப்பட்டுள்ளது.